Hello guys, welcome to Bias. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வேற சேனல்ல போட்டனாலுமே கூட என்கிட்ட கேட்டப்போ எதனால இந்த அனிமே மட்டும் திருப்பி போட்டோம்னா இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல டாப் 10ல இருக்கு. அதனால தான் இந்த அனிமே போட்டா அதுக்கு நீங்க எல்லா அனிமேவும் இந்த மாதிரி போடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 5. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வாரா பியூரஸ்ட் பிளாக் ட்ரெஸ் அப்படின்னா நீங்க தான் என் ஆளுங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். என்னோட பேரு ஷேடோல இருந்து ஷேடோவை அழிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஏன் ஆளுங்க மத்தவங்கள வேணா நீ அழிச்சிருக்கலாம், அவங்க எல்லாம் வீக்கானவங்க. ஆனா நான் ஃபியூச்சர் நைட் ஆஃப் ரவுண்ட்ஸ்ல இருக்க போறேன். ஹெல்த் ஆஃப் டியாப்லஸோட ஒரு கோர் மெம்பரை நீ மீட் பண்ணிருக்க. இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ அங்க இருந்து காலமா போயிட்டா பார்த்தா அவனுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். ஆமா ஸ்ட்ராங்கான ஏதோ கோர் மெம்பர் இருக்கான்னு சொல்லி அவனை எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ மேல காமிக்கிறாங்க அந்த தப்பிச்சு அந்த மான்ஸ்டர் வந்துட்டு அந்த இடத்த நாசம் பண்ணிட்டு இருக்கு. நைட் செலாஸ்ட் இந்த ஷூட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு பெருசா எதுவுமே ஆகல. சில பேர் அது மேஜிக்கல் ஸ்பாரை வச்சு வெட்டினாலுமே கூட ஈஸியா இருக்கு ஹீலிங் ஆயிடுது. இதை நான் தடுக்கல, நான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு ஐரிஸ் போயிட்டு இருக்கா. பில்டிங் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் இந்த மான்ஸ்டர் தருங்க அப்படின்னு ஒரு சோல்ஜர் சொல்லிட்டு இருக்கா. ஐரிஸ் போயிட்டு அதோட ஷோல்டர்ல வெட்டுறா. ஆனாலுமே அது ஈஸியா ஹீலிங் பண்ணிடுது. பிரின்சஸ் ஐரிஸோட அட்டாக்கிய ஹீலிங் பண்ணிடுச்சு அப்படின்னு மத்த சோல்ஜர் பாக்குறாம இப்ப ஐரிஸ் வந்துட்டு அதோட மேஜிக் யூஸ் பண்ணி அதோட இன்னொரு கையை துண்டா வெட்டி எடுக்கிறா. ஆனா துண்டா வெட்டப்பட்ட அந்த தையமே கூட அந்த மான்ஸ்டர் அசால்ட்டா ஹீலிங் பண்ணி கொண்டு வந்துருது. ஐயோ உன்னால ஹீலிங் பண்ண முடியுமா அப்படின்னா உன்னை துண்டு பீஸா வெட்டுற எப்படி நீ ஹீலிங் ஆகன்னு பார்ப்போம் அப்படின்னு ஐரிஸ் வந்துட்டு துண்டு துண்டா கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. உனக்கு புரியல, நீ என்ன அவளுக்கு அதிகமா வலிகனதா கொடுத்துட்டு இருக்க, கஷ்டப்பட்டு இருக்கா பாரு அப்படின்னு ஆல்பா வந்து நிக்க நீ யாருன்னு கேட்கிறா. நம்ம ஷேடோ கார்டன் அப்படின்னு ஆல்பா இப்ப ஹைட்டா ஜம்ப் பண்றா. உன்னோட வரிய நிரந்தரமா நான் போடுறா அப்படின்னு சொல்லி இப்ப ஆல்பா வந்துட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை ஜஸ்ட் சிங்கிள் கட்டியே ஒரே தெரியா டெஸ்ட்ராய் பண்ணிடுறா. இவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் இதை ஆச்சரியமா பாக்குறா. மான்ஸ்டர் அந்த பொண்ணு நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கே வரா. ஆனாலுமே அவ இறந்து போறா. அவ கையில இருக்கிற செயின் நம்ம ஹீரோ சின்ன வயசுல ஃபைட் பண்ண அவனுக்குள்ள செயின் தான். சோ இப்பதான் அந்த மீலியா பொண்ணு அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. ஆல்பா அங்க இருந்து கிளம்புவா. ஐரிஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றா. பின்னாடி என்ன ஷோவை வேடிக்கை மட்டும் பாரு, இந்த ஷேடோ கார்டன் வெளியில குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பா அங்க இருந்து மறைஞ்சு போறா. ஷேடோ கார்டன் ஐரிஸ் யோசிக்கிறா. பின்னாடி ஏதோ வெடிக்குது. அலட்சியா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஐரிஸ் அவளை தேடி போறா. இப்ப புரியுது என் ஆளுமே அவன் கிட்ட தோத்து போனாங்க. நீ சூப்பராவே தான் ஃபைட் பண்ற. ஆனா அந்த ஃபியூச்சர் நைட்ஸ் ஆஃப் ரவுண்ட்ஸ் முன்னாடி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நான் அவனோட மேஜிக் பவர் ரிலீஸ் பண்றான். எங்கப்பா இவ்வளவு மேஜிக்கா அப்படின்னு சொல்லி அலட்சியா பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ என்னடா நான் அசால்ட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஜீனான் அவனோட ஃபுல் பவர் கொடுத்துமே கூட நம்ம ஹீரோவை ஒரு இன்ச் கூட பின்னாடி தள்ள முடியல. இந்த ஷேடோ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அலட்சியா பாக்குறா. அவ்வளவுதானா ஃபியூச்சர் நைட் ஆஃப் ரவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வேணும்னு ஸ்பீடா நடந்துட்டு அந்த ஷேடோவோட ஃபென்சிங் ஸ்டைல் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுது. ஆனா அதோட கோர்ல அது ஜஸ்ட் ஆர்டினரி ஃபென்சிங் ஸ்டைல் தான். என் சிஸ்டர் ஸ்கில் வேற லெவல்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ எனக்குன்னு தனியா ஒரு ஃபென்சிங் ஸ்டைல உருவாக்குனேன். நான் ஸ்ட்ராங்கா ட்ரைனிங் பண்ணா என்னால அவளை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா நடந்ததெல்லாம் என் சிஸ்டரை வச்சு மத்தவங்க என்ன கம்பேர் பண்ணி கேலி தான் பண்ணாங்க. இந்த ஸ்டைல் ரொம்பவே பேசிக்கான ஒரு ஆர்டினரி ஸ்டைல் தான். ஆனா எனக்கு அப்படின்னு அலட்சியா யோசிக்கும் போது உன் ஃபென்சிங் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சிஸ்டர் ஐரிஸ் சொன்னதை யோசிச்சு பாக்குறா. ஹீரோஸின் நான் ஸ்வார வச்சு வெட்டுறான். நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா எதுக்காக முகத்தை மறைக்கிற, நீ என்ன கோலையா ஃபேஸ காட்டன் ஜீனான்னு சொல்லவும் இந்த ஷேடோ கார்டனோட வேலையே ஷேடோல மறைஞ்சிருந்து ஷேடோ பாதிக்கிறது தான் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் ஷேடோ கார்டன் அப்படின்னு அலட்சியா பாக்குறா. நீ என்ன இதை யூஸ் பண்ண வச்சுட்ட, இதுக்காக ரொம்ப வருத்தப்பட போற அப்படின்னு ரெட் கலர்ல இவனும் ஏதோ ஒரு பில்ல எடுக்கிறான். அதுல நிறைய நேரத்தை வாயில போட்டு சாப்பிடவுமே அவனோட பவர் ரொம்ப அதிகமாகுது. ஒரு ஃபியூச்சர் நைட் ஆஃப் ரவுண்ட்ஸ் கிட்ட நீ மோதி இருக்க கூடாது, மோதினா என்னாகும் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி இருக்கான். நைட்ஸ் ஆஃப் தி ரவுண்ட் பவரை நான் இப்பதான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணா. அப்பவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்துட்டு நிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல்ல ஸ்பீடா ஃபைட் பண்றதுல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த பில்டிங் எல்லாமே கிராக் விட்டுட்டு இருக்கு. இதனால பவர் ரொம்ப அதிகமா இருக்குமே கூடாது. ஹீரோ அசால்ட்டா அதை தடுக்கிறான். இந்த மாதிரி வேற ஒரு பவரை யூஸ் பண்ணி தான் உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா உன்னால எப்பவுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மேஜிக் ஆக்டிவேட் பண்றான். விளையாடுற நேரம் முடிஞ்சிருச்சு. ஹீரோ சொல்றான் ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் ஆகுது. ஃப்ளோ மேஜிக்கல் எனர்ஜி உன் ஒருத்தன் கிட்டயா அப்படின்னு கேட்கவும் ஒரு காலத்துல ஒரு மனுஷன் இருந்தா அவனோட மைண்ட் ஸ்கில்ஸ் மசில்ஸ் எல்லாத்தையும் அவன் டெவலப் பண்ணா. என்னதான் அவன் டெவலப் பண்ணாலும் ஒரு நியூக்ளியர் மிசைல் அட்டாக் பண்ணா அவன் வேப்பரைஸ் ஆயிடுவான். ஒரு ஹியூமன் லிமிடேஷன் அவ்வளவுதான். ஆனா நான் அதை விட்டு கொடுக்கல. நான் வேப்பரைஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நானே ஒரு நியூக்ளியரா மாறினேன். இதுதான் என்னோட ஆல்மைட்டி பவர். Atomic. இப்படி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் ஆன மாதிரி இருக்கு. அலெக்சியா இதை பார்த்து அப்படியே ஷாக்காகி மெய் மறந்து போய் நிக்கிறா. அங்க இருக்கிற ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ செஞ்ச அதே மவுஸ் மாதிரியே காப்பி பண்ணிட்டு இருக்கா.
அலெக்சியா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் இப்ப அந்த இடத்துக்கு வந்து நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல என்னதான் நடந்தது உனக்கு ஏதாவது அடிபட்டுருக்கான ஐரிஸ் கேட்கப்போம் இல்ல அப்படின்னு அலெக்சியா சொல்றா தேங்க்யூ ஐரிஸ் அப்படின்னு சொல்லி அலெக்சியா சொல்றா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு காமிக்கிறாங்க அலெக்சியா நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேச கூட்டிட்டு வந்திருக்கா இனிமேல் ஜீனானால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அலெக்சியா சொல்லுவோம் அப்ப நம்ம ஃபேக் ரிலேஷன்ஷிப் இதோட முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான் ஒரு நிமிஷம் அன்னைக்கு நீ என் ஃபென்சிங் ஸ்டைல் உனக்கு பிடிக்கும்னு சொன்னல அதுக்கு தேங்க்ஸ் இப்போ எனக்கும் என்னோட ஃபென்சிங் ஸ்டைல் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா நீ சொன்னதுனாலலாம் இல்ல அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோ கிளம்புறான் ஒரு நிமிஷம் நம்ம ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நிறைய நாள் பழகி இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம ஏன் ரியலா பழகக்கூடாது நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும் ஹோ கண்டிப்பா நோ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு பின்னாடி நிறைய பேர் பிளட் பார்த்து பாடி இல்லாததுனால பாடிலெஸ் மர்டர் அப்படின்ற ஒரு மிஸ்டேக் கிரியேட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் லார்ட் ஷேடோ உண்மையிலேயே ஆசம்ல அவரோட பவர்ல இந்த ஊரே குளிச்சுது அவர் எப்பவுமே ஆசம் தான் அவருக்கு முன்னாடி யாரும் நிகர் கிடையாது அப்படின்னு ஆல்பா கூட இருக்கிற அந்த லேடிஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க வேலையை ஆரம்பிக்கலாமான்னு ஆல்பா கேட்கறா ஜெய்டா நம்ம டார்கெட்டை கண்டுபிடிச்சிட்டா அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருக்கா ஹீரோட ரிசர்ச் மொத்தா போயிட்டு இருக்கு இப்போ அந்த புது பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்லுவோம் ஷேடோ கார்டன் டெத் ஜட்மெண்ட் வழங்க வந்த அப்படின்னு சொல்லி இவங்க நேம ஃபேக்கா யாரோ யூஸ் பண்ணி நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்காங்க கால் சர்ச்சிங் ஆயில இருந்து அவங்களால ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது நம்ம பேரை தப்பா யூஸ் பண்ண என்ன நடக்கும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க ஷேடோ கார்டன் கல்ட் ஆஃப் டியாப்ளோஸ்னு ரெண்டு குரூப் தான் ஃபைட் பண்ணிருக்காங்க இதுல யாருனால அவங்க கேட்டவங்கன்னு தெரியல இன்ஸ்ட்ரக்டரா இருந்த ஜீனானி கல்ட் ஆஃப் டியாப்ளோஸ்க்கு தன்னை டிவோட் பண்ணிருக்கான் யாரை நம்புறதுன்னே தெரியல சோ நம்ம ஒரு புது குரூப் ஆரம்பிப்போம் அதுல நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா நான் உங்களை நம்புறேன் இந்த ஆப்ஜெக்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு க்ளூ டிசைஃபர் பண்ற ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஐரிஸ் சொல்ற ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க அந்த ஆப்ஜெக்ட பத்தி தான் படிச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா இந்த அலெக்சியா ரொம்பவே பயங்கரமா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ மேல மோடி அந்த பொண்ணு கீழே விழறா நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான் பட் நம்ம ஹீரோ மோடி எல்லாம் தான் ரத்தமா இருக்குது அந்த பொண்ணு பாக்குறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த எபிசோட் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல ஹைப்பா இருக்கும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு பெருசா அது ஒர்க்குமான்னு தெரியல ஃபர்ஸ்ட் டைமா என்னோட சேனல்ல தான் நீங்க என்ன அனிமேவை பாக்குறீங்க அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கு வேற லெவல்ல ஹைப்பா இருந்துச்சா அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இனிமேதான் கதையே இன்னும் வேற லெவல்ல சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக ஆரம்பிக்கும் ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்